வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டின் பூராட நட்சத்திர வருடப்பலன். இந்த பதிவில் பூராட நட்சத்திரத்தின் காதல் வாழ்க்கை, தொழில், கல்வி மற்றும் ஆரோக்கியம் ஆகியவை சார்ந்து இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பூராட நட்சத்திரத்தின் வருடப்பலன். பொதுவாக பூர்வாஷாதா எனும் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திர வரிசையில் 20வது நட்சத்திரமாக விளங்குகிறது. இந்த பூராட நட்சத்திரத்தின் தனுசு ராசியில் 13.20 டிகிரி முதல் 26.40 டிகிரி வரை பரவி இருக்கிறது. இந்த பூராட நட்சத்திரத்தின் சின்னம் யானையின் தந்தமாக இருக்கிறது. மற்றும் இந்த பூராட நட்சத்திரத்தின் இறைவன் தண்ணீரின் தெய்வமான அபாஸ். இது இந்த பூராட நட்சத்திரம் சுக்கிரன் கிரகத்தால் ஆளப்படுகிறது. சுக்கிர பகவான் இந்த பூராட நட்சத்திரத்தின் தசாதிபதியாகவும் விளங்குகிறார். அன்புள்ள பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களே, உங்கள் வீட்டின் வசதியை மையமாக கொண்டு இந்த ஆண்டு தொடங்கும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் பாதையில் மே மாதம் வரை நீங்கள் உங்கள் வீட்டு பொறுப்புகள், உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவர்களை மகிழ்ப்பதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் வீட்டை மிகவும் ஆடம்பரமாக மாற்றுவதற்கும் அழகாக மாற்றுவதற்கும் நீங்கள் பணத்தை செலவிட சூழலும் இருக்கிறது. மற்றும் இந்த கால நேரத்தில் நீங்கள் சொத்துக்களை வாங்கவும் முடியும். திருமணமான தம்பதிகளுக்கு பூராட நட்சத்திரத்தின் பெண்களுக்கு ஜூலை மாதத்தில் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்தை பூராட நட்சத்திரத்தின் தம்பதிகள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கும். ரகசிய அல்லது திருமணத்திற்கு புறமான விவகாரங்கள் போன்ற ஒழுக்கக்கேடான செயல்களில் சிலர் ஈடுபடுவது என்பது நல்லது அல்ல. மேலும் உங்களின் செயல்கள் மூலம் நீங்கள் உங்களின் பொது இமேஜை சேதப்படுத்திக் கொள்வதற்கான சூழலும் இருக்கிறது. ஆகையால் இது போன்ற செயல்களை தவிர்ப்பது மற்றும் உங்கள் உறவுகளில் ஒருமைப்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பேணுவது அவசியமாகிறது. பூராட நட்சத்திரத்தின் கூட்டாளிகள் சில நேரங்களில் எதிரிகளாக மாறும் அபாயம் இருப்பதால் நீங்கள் சற்று உங்கள் நண்பர்களின் பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தின் முடிவு ஜூலையில் உங்கள் செயல்களை பொறுத்து அமையும். உங்கள் துணையுடன் நீங்கள் நேர்மறையாக பரஸ்பர அன்புடன் செயல்பாட்டில் இருந்தால் நீங்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருப்பினும் உங்களின் நேர்மையின்மையின் நடத்தையால் உங்கள் திருமணத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும் சூழலும் இருக்கிறது. மற்றும் செப்டம்பர் முதல் பாதி மாதத்தில் சில நிச்சயமற்ற சூழல்கள் அல்லது செயல்தன்மையை கொண்டு வரலாம். இருப்பினும் செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள். இந்த ஆண்டின் இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான தொழில்முறை மாற்றங்களை நீங்கள் கைக்கொண்டு உங்களின் வாழ்வில் நீங்கள் மகிழ்ந்து மேம்பட்டு வாழ்வீர்கள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது. பொதுவான தகவல்கள் என்ற முறையில் ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வான மண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அசுரனிலிருந்து பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்திற்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு மாறுகிறார். பொதுவாக ஜோதிடத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யும் என்றே கருதப்படுகிறது. இருப்பினும் சாதகரின் 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம் எனும் 5ஆம் இடம், கர்மஸ்தானம் எனும் 10ஆம் இடத்தினுடைய கிரக நிலையின் அமைப்பு, அவர்கள் இருக்கும் இடம் சார்ந்த சில பலன்கள் மாறுபடும் என்று கணக்கிடப்படுகிறது. ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாப்தராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்திலும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.